Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC CHSL எக்ஸாம் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி SSC CHSL எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்னங்க கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படினா அத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஓகே. சோ இப்போ CHSL எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு ssc.government.in வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. ஓகே. சோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இங்க அப்ளை ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா அப்ளைன் இருக்கும். சோ அந்த அப்ளை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2025 ன்னு காட்டும். அதாவது SSC CGL க்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அதாவது CHSL எக்ஸாமினேஷன் 2025 ன்னு இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து நீங்க அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஏற்கனவே நீங்க வந்து OTR பண்ணிருக்கீங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு கொடுத்திருக்க கேப்சாவை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. OTR பண்ணிருந்தீங்கன்னா சப்போஸ் நீங்க இப்பதான் நியூவா அப்ளை பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே. சோ ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிரணும். SSC அப்ளை பண்ணும்போது ஒரு OTR பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ இப்போ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க OTRல என்னென்ன கொடுக்கணும்னா பர்சனல் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும், மற்ற டீடைல்ஸ் என்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் வரும். இதுதான் OTRல இருக்கும். ஓகே. ஸோ இதை பார்த்துட்டு இங்க கண்டினியூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும். ஓகே. இந்த பர்சனல் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் அ ஆதார் கார்டுன்னு கேட்கும். உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்கும். இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. ஓகே. ஸோ அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கு கீழேயே வெரிஃபை ஆதார் டீடைல்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஸோ அகெயின் உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஐ ஹியர் பை ஸ்டேட் தட் ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன் இன் அத்தன்டிகேட்டிங் மை செல்ஃப் வித் ஆதார் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் சிஸ்டம் அண்ட் கன்சென்ட் டு ப்ரொவைடிங் மை ஆதார் கார்டு நம்பர் பயோமெட்ரிக் அண்ட் ஆர் OTR. ஓகே. OTP. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு KYC டீடைல்ஸ் எல்லாமே அதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் OTP இருக்கா, ஸோ அந்த சென்ட் OTP வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே. உங்களுக்கு என்ன OTP வந்திருக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகே. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை OTP வந்து கொடுங்க. வெரிஃபை OTP கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சக்ஸஸ்ன்னு காட்டும். அதுக்கப்புறம் அந்த ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆதார் வந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் இருக்குது. இங்கே உங்களோட 10th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, 10th மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களோட நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து வெரிஃபை கேண்டிடேட் நேம் இருக்க இடத்துலையும் உங்களோட நேமை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ எவர் சேஞ்ச் நேம்னு கேட்கும். ஓகே. ஸோ உங்களோட நேம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகே. நியூ நேம் அதாவது சேஞ்ச்டு நேம் என்ன அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நான் இப்போ முத்துலட்சுமின்னு இருக்க நேமை லக்ஷ்மின்னு சேஞ்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல லக்ஷ்மின்னு கொடுத்துருவேன். நான் சேஞ்ச் பண்ணலை, அதனால நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஜெண்டர் கேட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. மேல் ஃபீமேல் அப்படிங்கிறதுல எதுவோ அந்த ஜெண்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஜெண்டரில் அகைன் உங்களோட ஜெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து வெரிஃபை டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அங்கே மேலே என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இங்கே அகெயின் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்து ஃபாதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அப்பாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். அந்த இடத்துல அகெயின் அப்பாவோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள். மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அம்மாவோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள். வெரிஃபை மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அகெயின் அம்மாவோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் போர்டுன்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஜுகேஷன் போர்டு வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கும். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபை மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் போர்டு. ஓகே. ஸோ அகைன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அகெயின் எஜுகேஷன் போர்டு வந்து சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து ரோல் நம்பர் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே. உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன ரோல் நம்பர் இருக்கோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள்.
ஸோ இந்த இடத்துல ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. வெரிஃபை ரோல் நம்பர் இருக்க இடத்துல அகைன் ரோல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ அகைன் ரோல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்கும். ஓகே, ஸோ எந்த இயரில் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் இயர் ஆஃப் பாசிங் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஓகே, அகெயின் வெரிஃபை இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்குதா? ஸோ மறுபடியும் மேலே என்ட்ரு பண்ணிங்களோ அந்த இயரே இங்கேயே என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே, அதையும் என்ட்ரு பண்ணியாச்சு. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து கேட்டிருக்கு. ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 12th படிச்சிருக்கீங்களா இல்லை கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களா? ஓகே, ஸோ நான் கிராஜுவேஷன் முடிச்சதுனால நான் கிராஜுவேஷன் போடுறேன். என்னோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனே 12th அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் ஹையர் செகண்டரின்னு போட்டுருவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கிராஜுவேஷன் போட்டிருந்தேன். வெரிஃபை ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் நான் கிராஜுவேஷன் வந்து என்ட்ரு பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் என்னோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பர் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு ஓடிபி வந்து ஓகே, ஓடிபி ஃபார் வெரிஃபிகேஷன் வில் பி சென்ட் டு திஸ் மொபைல் நம்பர்னு இருக்கு. ஓகே, சென்ட் ஓடிபி கொடுத்துட்றேன். என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்த ஓடிபியை நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட மெயில் ஐடி இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட மெயில் ஐடி ஓகே, உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஸோ மெயில் ஐடி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மெயில் ஐடி நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் ஓடிபி சென்ட் பண்ணோம். எதுக்காகனா மெயிலை வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சென்ட் ஓடிபி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்து போகும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்து மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்னோட மெயிலுக்கு வந்து ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ வேலிடேட் பண்ணனா நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியதையும் நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஓடிபியையும் வேலிடேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் த ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ். அதாவது ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு எரர் காட்டும். ஏதாவது ஒரு இடத்துல ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா. ஓகே, ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். எந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கீங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிவிட்டு அகைன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஓகேவா, ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் சக்ஸஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்ததும் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிரும். ஓகே, உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜும் வந்துடும். இதுதான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் வந்துடும். இல்லை லேப்டாப்பில் அந்த பேஜை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ பேசிக் details are saved. Registration is partial and it should be completed within 30 days filling which your data would be automatically deleted. Registration number and one time password is shared on your mobile number and email id. Use it to sign into your account. To complete registration process click continue to set a new password. Okay, continue கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட மொபைலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணுங்க. இல்லை அந்த பேஜில் ஷோ ஆயிடுச்சு இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. 23760223 என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணுறேன். என்னோட மொபைல், நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்திருக்கும். நான் கொடுத்த மெயில் ஐடிக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அதை நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து இங்கே இருக்க கேப்சாவை நான் வந்து பார்த்து டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த கேப்சாவை பார்த்து அப்படி டைப் பண்ணுங்க. F669B. ஓகே, அந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல சைன்இன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைன்இனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ சைன்இன் கொடுத்துட்டேன். கொடுத்ததும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டியர் கேண்டிடேட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லாகின் ப்ளீஸ் செட் எ நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கு. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறது எனக்கு வந்தது. ஓகே, எனக்கு விருப்பமான மாதிரி நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எனக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ ஸோ அந்த மாதிரி நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க அனுப்பின பாஸ்வேர்டே உங்களுக்கு ஓகேனா அதையே நாளும் வச்சுக்கோங்க. இல்லை நியூவாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே வர்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஓகே,
ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான். இல்லைனா அவங்க அனுப்பியிருக்க பாஸ்வேர்டு வச்சுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, அது போக செக்யூரிட்டி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இது பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபேவரேட் புக்கு? ஓகே, அந்த இடத்துல நான் மேக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் பாஸ்வேர்டு மறந்தோம் அப்படின்னா அந்த இதுக்காக. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் அந்த செக்யூரிட்டி கொஷின் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ இந்த ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்கள் பாஸ்வேர்டு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க கேப்சாவை என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஓகே, இது யாருக்காக இவ்வளோ ஸ்டெப்பு நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாகவே இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு இருக்குது, அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நான் லாகின் கொடுக்க போகிறேன். ஓகே, ஓகே, அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வரும். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இடபிள்யூஎஸ்ஆ இல்லை எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, யூஆரா, எதில் வருவீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வெரிஃபை கேட்டகரி கொடுத்துருக்க இடத்துல உங்களோட கேட்டகரி என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, யூஆர் இதில் எது வருமோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, வெரிஃபை பண்ணுறதுக்கு மேலே எஸ்சி கொடுத்தீங்கன்னா கீழே எஸ்சி சூஸ் பண்ணுங்கள், மேலே எஸ்டி கொடுத்தீங்கன்னா கீழே எஸ்டி சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களோட கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கேட்டகரி எதுக்காக கரெக்டாக சூஸ் பண்ணணும்னா, எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, யூஆருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓகே, இப்போ எஸ்சியா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் யூஆர்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 வயசு வரைக்கும் தான் எக்ஸாம் எழுத முடியும். அதே நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, உங்களோட கேட்டகரி என்னவோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நேஷனாலிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, அதை சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணோட இடது பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்கும், மூக்கோட இடது பக்கத்துலேயும் ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அதை நான் கொடுத்துருவேன். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மச்சமோ இல்லை தழும்போ இருக்குது, ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் வந்து பிடபிள்யூபிடியா அப்படின்னு இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகே, எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன மாதிரியான டிசபிலிட்டி இருக்குங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ணுங்கள். நோ அப்படின்னா இந்த இடத்துல நோன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிடபிள்யூபிடி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ டிசபிலிட்டியோட சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ணணும். எஸ் கொடுத்தவங்க. ஓகே, உங்களோட அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, என்ட்ரு பண்ணுங்கள். என்னோட அட்ரஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டேன். இங்கே ப்ரெசென்ட் அட்ரஸ் சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு ப்ரெசென்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேம் அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை வேறு வேறு அட்ரஸ்னா ரெண்டுலேயும் வேறு வேறு அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு ரெண்டுமே சேம்ங்கிறதுனால நான் இந்த இடத்துல இருக்க எஸ்ஸை சூஸ் பண்ணுறேன். நான் எஸ் சூஸ் பண்ணதும் மேலே என்ன கொடுத்தேனோ அதே இது அப்படியே எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ மேலே என்ன அட்ரஸ் என்ட்ரு பண்ணேனோ அது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ அடுத்து இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் அடிஷ்னல் டீடைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இங்கே ஓகே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஓடிஆர். ஓகே, ஸோ ஓடிஆர் டிக்ளரேஷன் வந்து கேட்கும். என்னன்னா, ஐ ஹியர் பை டிக்ளேர் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை மீ இன் திஸ் ஃபார்ம் இஸ் ட்ரூ, கம்ப்ளீட் அண்ட் கரெக்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப். ஓகே, இங்கே கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இங்கே இருக்க செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ அக்ரி ஃபார் த அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஓடிஆர் இருக்கு இல்லையா, ப்ரிவ்யூ ஓடிஆர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் சப்போஸ் ஏதாவது ஒரு இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதிலேருந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையோ அப்ளை பண்ணி முடிச்சதும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டு ரிசல்ட் வரும்போது என்னோட ரோல் நம்பர் மிஸ் ஆகிட்டு மேம், ரெஜிஸ்டர் நம்பர் மிஸ் ஆகிட்டு, நான் எந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணேன்னு தெரியல, எந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணேன்னு தெரியலங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அதனால ஒவ்வொரு டைமும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றீங்கன்னா தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஒரு சேவ் பண்ணி ஒரு பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. பிரிண்ட் போடலனாலும் பரவாயில்ல, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வைக்கிறதையும் ஃபோன்ல இருந்து டெலிட் பண்ணி விட்டுறக்கூடாது. ஃபோன் ஆர் லேப்டாப் எதுலனாலும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஓடிஆர்ல டீட்டெயில்ஸ் எதுவும் தப்பு விட்டுருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை செக் பண்ணிவிட்டு இதை ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ பிரிண்ட் போட்டுக்கோங்க, இல்லைனா பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி பிரிண்ட்டும் போட்டுக்கலாம், பிடிஎஃபாக சேவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஃபைனலாக இங்கே டிக்ளேர் இருக்கு இல்லையா, இந்த டிக்ளரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அந்த ஓகே கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓடிஆர் பண்ணிட்டேன். என்னோட நேமு, அப்பா நேமு, அம்மா நேமு, என்னோட மொபைல் நம்பர், அடுத்து என்னோட அட்ரஸ் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குங்கிறது ஷோ ஆகும். அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் 10+2 எக்ஸாமினேஷன் இருக்கும். சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதே இது சிஜிஎல், நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிஎலுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்க அப்ளையை கிளிக் பண்ணுங்க. ஓகே, சிஜிஎல் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 ஜூலை 2025. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட் சிஜிஎல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சிஹெச்எஸ்எல் அப்ளை பண்ணுறதுக்கு கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதுமானது. இதோட அப்ளிகேஷன் வந்து 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 18/7/2025 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே கீழே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அப்ளையை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அப்ளை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ இந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி ஆன்லைன் ஃபீ பே பண்ணுறது, உங்களோட ஃபோட்டோ எப்படி இது பண்ணுறது அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதை இதில் பார்த்துட்டு கொஞ்சம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேலே இங்கிலீஷில் இருக்கும், அதே இதை கீழே ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபில் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஓடிஆர் பண்ணும்போது கொடுத்துருப்போம். நேமு, நம்ம நேமு, அப்பா நேமு, அம்மா நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் இன் காலம் அட் சீரியல் நம்பர் 1 to 18 will be filled automatically from your OTR one time registration data which is non editable. ஓகே, அதனால தான் ஓடிஆர் பண்ணும்போது நேமில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல், ஃபாதர் நேமில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, அதை வந்து எடிட் பண்ண முடியாது. அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே அப்படியே வரும். நான் கொடுத்த என்னோட நேம் வந்திருக்கு பாருங்க, அப்பா நேம் வந்திருக்கு, அம்மா நேம் வந்திருக்கு, டேட் ஆஃப் பர்த் வந்துடும். ஸோ அடுத்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்கும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல கிராஜுவேஷன் இருக்கா, ஸோ கிராஜுவேஷன் கொடுத்துருங்க. ஓகே, நான் கிராஜுவேஷன் முடிச்சதுனால கிராஜுவேஷன் கொடுத்துருந்தேன். அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எஜுகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுற எக்ஸாமுக்கு 12th முடிச்சிருக்கீங்களா இல்லை 12th ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஈக்குவலண்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும். ஓகே, நான் 12th முடிச்சதுனால சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு நான் 12th கொடுத்துருந்தேன். நான் டிகிரியும் படிச்சிருக்கேன், பட் இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். நான் 12th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால 12th ஸ்டாண்டர்ட்னு கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து டிப்ளமோன்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இங்கே EQ ஸ்டேட்டஸ்ன்னு கேட்கு. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்பியரிங்கா இல்லை பாஸ்டா, நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படி தானே. ஸோ பாஸ்டுங்கிறத கொடுத்துருங்க. பாசிங் இயர் எது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். எந்த இயரில் நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியாச்சா? அடுத்து ஸ்டேட்டு. ஓகே, ஸோ என்ன இதில் நீங்கள் படிச்சீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க. நம்ம தமிழ்நாட்டில் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுவும் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஸோ நேம் ஆஃப் போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி, நான் என்ன போர்டில் படித்தேன். ஓகேவா, ஸோ நான் என்ன போர்டில் படித்தேங்கிறத இந்த இடத்துல நான் வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல உங்களோட ரோல் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா, ஸோ அடுத்து பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணணும். கேண்டிடேட் who do not have their percentage mentioned on their mark sheet due to COVID-19 or any other reason for the year 2020 and 21 can enter not applicable. அதாவது இந்த கொரோனா பேட்ச் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நாட் applicable NAன்னு போட்டுருங்க. உங்களுக்கு எக்ஸாம் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க, ஸோ NAன்னு போடுங்க. மற்றபடி இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல உங்களோட ரோல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல உங்களோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ பர்சன்டேஜை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ CGPA அப்படின்னா CGPA இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, பர்சன்டேஜ் என்ட்ரு பண்ணுங்கள். சப்போஸ் அந்த எக்ஸாம் இல்லாமல் பாஸ் மட்டும் பண்ணவங்க நாட் அப்ளிகபிள் NAங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே எஜுகேஷன் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதா, இந்த ஓகே கொடுங்க. ஸோ அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்கும். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஓகே, ஸோ வெதர் சீக்கிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு 18 வயசு இல்லை 19 20 வயசு அப்படின்னா ஒரு 27 வயசு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தேவையில்லை அப்படி தானே. இல்லை அது போக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க.
நான் வந்து நோட்டிஃபிகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணணும். எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி விமன் வந்து டிவர்ஸ் ஆனவங்க, விடோவாக இருக்கிறவங்க அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓகேவா? அதனால் இதில் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து do you want to make your personal information available for accessing job opportunities in terms of DOPNTs? ஸோ OM நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ உங்களுக்கு 25 வயசு 26 வயசு தான் ஆகுதுன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையில்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஏஜே பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27, மினிமம் 18, மேக்ஸிமம் 27. அது போக எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்குலாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து இதில் ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் கிட்ட காட்டுது. அதனால தான் இங்கே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு நான் எஸ்சி எஸ்டிங்கிறத வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். மற்றபடி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையில்லைன்னா நீங்கள் நோன் கொடுத்துடலாம். அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இங்கே ஓகே இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் 1 வந்து எங்கே கொடுக்க போகிறீங்க? ஓகே, உங்களுக்கு எங்கே சென்டர் வேணுமோ அந்த சென்டரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து தென்காசிங்கிறதுனால நான் திருநெல்வேலி அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, சதர்ன் ரீஜியனில் எனக்கு வந்து நான் சென்டர் வந்து கொடுக்குறேன். சதர்ன் ரீஜியனில் நான் திருநெல்வேலி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். எனக்கு வந்து அதுதான் பக்கம். ஓகே, ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள் நான் எதை கொடுக்குறேன்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது பக்கமோ அதை கொடுங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு மதுரை பக்கம் அப்படின்னா மதுரை கொடுங்க, திருச்சி பக்கம்னா திருச்சி கொடுங்க, இல்லை திருநெல்வேலி பக்கம் அப்படின்னா திருநெல்வேலி வந்து கொடுத்துருங்க. ஓகே, ரெண்டாவது இதில் நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து ரொம்ப எது பக்கத்தில் இருக்கோ அந்த சென்டர் கொடுங்க. அதுக்கு அடுத்த சென்டர் வந்து கொடுங்க. ஓகே, மூணாவது ப்ரிஃபரன்ஸில் ஸோ நான் 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். எப்படினாலுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து சென்டர் போடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த இது பக்கமோ அந்த சிட்டியை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஓகே, எந்த இதில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க? தமிழா, இங்கிலீஷா, இல்லை ஹிந்தியா, எதில் எக்ஸாம் எழுத போகிறீங்க? தமிழ்னா தமிழ்னு சூஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணுங்கள். நான் தமிழில் எக்ஸாம் எழுத போகிறதுனால நான் தமிழ்னு கொடுத்துருந்தேன். வெரிஃபை மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்க இடத்துல நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழ். ஓகே, நான் தமிழ்னு கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ அடுத்து மீடியம் ஃபார் டைப்பிங் டெஸ்ட். இது 2 ஆப்ஷன் தான். டைப் டெஸ்ட் வந்து இங்கிலீஷு இல்லை ஹிந்தியில் தான் டைப் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்குங்கிறத நான் நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, மீடியம் ஆஃப் டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து நான் இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தேன். ஆர் யூ எ பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே அது நோ கொடுத்ததுனால எனக்கு அது வந்து எப்படி இருக்குது, ஹைட் பண்ணி இருக்கு, ஒரு இன்விசிபிளாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, டூ யூ ஹேவ் அ ஃபிசிக்கல் லிமிடேஷன் டு ரைட் பெர் பேரா 7.2 7.3 ஆஃப் த நோட்டீஸ் சர்டிஃபிகேட் to this effect from competent authority as per format at annexure 1A to the notice. Examination would be recorded at the time of examination. Okay, scribe வந்து தேவையான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து தேவையில்லை. ஓகே, அடுத்தது 12th standard pass in science stream with maths as a subject from a recognized board or equivalent for DEOs in department or ministry. அதாவது 12th மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களா? மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபோட்டோகிராஃப் அண்டு சிக்னேச்சர் இருக்கும். ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளே ஸ்டோர் போயும் SSCயோட ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மை SSCங்க கூடிய அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு டேஷ்போர்டு போங்க. ஓகே, டேஷ்போர்டு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து கோ டு மை அப்ளிகேஷன். ஓகே, ஸோ டேஷ்போர்டு மை அப்ளிகேஷன் போயிட்டு கிளிக் கண்டினியூ பட்டன் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் எக்ஸாமினேஷன் ஆதார் அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கேப்சூர் யுவர் ஃபோட்டோகிராஃப். உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்க ஃபோட்டோவை அப்லோட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னா உங்களோட ஃபோட்டோ கேப்சூர் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் எ பிளேஸ் வித் குட் லைட் அண்ட் பிளைன் பேக்ரவுண்ட். ஓகேவா? உங்கள் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல லைட்டெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல
இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இது பண்ணணும். அப்போ தான் ஒழுங்காக உங்களோட ஃபோட்டோ வந்து விழும். ஓகே, என்ஷூர் த கேமரா இஸ் அட் யுவர் ஐ லெவல் பிஃபோர் கேப்சரிங் த ஃபோட்டோ. எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பொசிஷன் யுவர் செல்ஃப் டைரக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அண்ட் லுக் ஸ்ட்ரைட். என்ஷூர் தட் யுவர் ஃபேஸ் இஸ் ஃபுல்லி இன்சைட் த ரெட் ரெக்டாங்குலர் ஏரியா டெலினேட்டட் பை த கேமரா. அதாவது இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக விழுகிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் இயர்ஃபோனு அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணக்கூடாது. கண்ணாடி எதுவும் போட்டிருக்கக்கூடாது, தொப்பி வச்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு எப்படி போஸ் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி போஸ் கொடுக்கணும். இந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கேமரா வந்து ஆன் ஆகிரும். இல்லை ஃபோனில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆகிரும். அது வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஃபோட்டோ அப்படியே இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்லோட் யுவர் சிக்னேச்சர் இருக்க இடத்துல உங்களோட சிக்னேச்சரை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கான சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் லேப்டாப்பில் ஆல்ரெடி நீங்கள் அந்த சிக்னேச்சர் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? இங்கே அப்லோட் சிக்னேச்சருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இந்த சைனை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை சைனை அப்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபார்ம் வந்து ப்ரிவ்யூ ஃபார்ம் ஓப்பன் ஆகும். எல்லா டீட்டெயிலுமே நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ப்ரிவ்யூ ஃபார்ம் அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க, உங்களோட ஃபோட்டோ, சைனு, எஜுகேஷனல் டீட்டெயிலு, அப்பா நேமு, அம்மா நேமு, டேட் ஆஃப் பர்த், இங்கே கூடிய எல்லாமே வந்து ப்ரிவ்யூ ஆகும், எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? அந்த ஷோ ஆகுறதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை ஒரு டைம் வெரிஃபை பண்ணுங்க, எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சப்மிட் ஆகிரும். ஏன்னா இப்போ வந்து கேர்ள்ஸ் நான் வந்து ஃபீமேல் அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எதுவுமே கேட்கல. அதே இது நீங்கள் வந்து மேலாக இருக்கீங்க, ஓபிசிலையும் ஜென்ரல்லையும் வரக்கூடிய மேல் இருக்கீங்க அப்படின்னா 100 rupees ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது. ஓபிசி மேலுக்கு மட்டும்தான் ஃபீஸு. ஓபிசியில் இப்போ ஃபீமேல் வரீங்க, ஓவராலாக எந்த ஃபீமேலுக்குமே ஃபீஸ் கிடையாது. ஓகே, அப்படி பார்க்கும்போது ஜென்ரலோட மேலுக்கும் ஓபிசியோட மேலுக்கும் மட்டும்தான் 100 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி மீதி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால தான் நான் எந்த இடத்துலையுமே ஃபீஸ் வந்து பே பண்ணல. ஏன்னா நான் ஃபீமேல்னு கொடுத்தேன் இல்லையா, அதனால எனக்கு வந்து ஃபீஸ் கேட்கல. ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதுல போட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்மோட ப்ரிவ்யூ வந்து ஓப்பன் ஆகும், எல்லா டீடைலும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளவுதான் அப்ளிகேஷன் வந்து பண்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஓடிஆர் பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இருக்குது எல்லாமே சிம்பிளான ஸ்டெப் தான். ஓகே, புதுசா அப்ளை பண்றவங்க ஓடிஆர் பண்ணுங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க ஓடிஆர்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிட்டு டீடைல் என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட போட்டோவை எடுத்துட்டு சைன் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து என்னவாகிரும், அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகே, யாருக்கு ஃபீஸ் இருக்கு யாருக்கு ஃபீஸ் இல்லைங்கிறத டீடைலாக நான் சொல்லிட்டேன். இந்த அப்ளிகேஷனில் எதுவும் டவுட் இருக்கு, அப்ளை பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? நான் ஏஜ் லிமிட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் 27 வயசு. இது வந்து யாருக்குன்னா ஜென்ரலுக்கு. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா மினிமம் 18, இது கூட ஒரு 5 ஆட் பண்ணால் என்ன வரும், 32 வரும். மினிமம் 18, மேக்ஸிமம் 32 எஸ்சி எஸ்டிக்கு. நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 18, மேக்ஸிமம் இது கூட எத்தனை வயசு ஆட் பண்ணணும்னா 3 வயசு ஆட் பண்ணிங்கன்னா 30. ஓகே, இது போக மற்ற எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூபிடி அவங்களுக்குலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு 27/6/2025 நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல வந்து டெஸ்ட் இருக்கும். நான் சிஹெச்எஸ்எல்லுக்கு இப்பதான் மேம் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி படிக்கணும் எங்க இருந்து படிக்கணும் தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய இந்த நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நியூ பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால எஸ்எஸ்சி எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இது மட்டும் படிச்சாலே போதுமானது. டயர் 1, டயர் 2 2 இருக்கும். டயர் 1ல நீங்க ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. டயர் 2ல உங்களுக்கு செஷன் 1, செஷன் 2 இருக்கும். செஷன் 1ல செக்ஷன் 1, செக்ஷன் 2 இருக்கும். செக்ஷன் 1ல மேக்ஸும் ரீசனிங் இருக்கும். இது எல்லாமே நேத்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான். செக்ஷன் 2ல
பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த கம்ப்யூட்டரில் குவாலிஃபை ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்லையும் குவாலிஃபை ஆனால் போதும். ஃபைனலாக இந்த 2 செக்ஷன்லையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியான இது. இந்த டைமும் தமிழில் எழுதலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்லையும் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் ரயில்வே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் படித்தாலே சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். கேர்ள்ஸுக்கு ஃபீஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கே நீங்கள் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். சிஹெச்எஸ்எல் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுலேயே உங்களுக்கு ரயில்வேக்கான கிளாஸஸ், எஸ்எஸ்சியோட சிஜிஎலுக்கான கிளாஸஸ், நாளைக்கு எம்டிஎஸோட நோட்டிஃபிகேஷன் வருது. சரி, இன்னைக்கு ஈவினிங் எம்டிஎஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எம்டிஎஸோட கிளாஸஸும் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலோடது கவர் ஆகும், சிஜிஎலோட கிளாஸஸும் கவர் ஆகும், எம்டிஎஸோட கிளாஸஸும் கவர் ஆகும். ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளையிலேருந்து சிஹெச்எஸ்எலுக்கான நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கான நியூ பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது எனக்கு 1 இயர் வேலிடிட்டியில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான கிளாஸஸ் கொடுத்துருவோம், வீக்லி டெஸ்ட் கொடுத்துருவோம், மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ, ரயில்வேனா ரயில்வே, எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி, அதுக்கு எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் இல்லைனா லேப்டாப் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே ஈஸியாக காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டே வாங்க. கரெக்டாக உங்களுக்கு வீக்லி பிளான் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். வேறு எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மறக்காமல் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.